ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகிழ்ச்சியான குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி ஸ்டோரி வந்து பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீணை ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண். அவளுடைய கணவர் அரவிந்த் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். அவளுக்கு 10 வயது நிரம்பிய மகள் ஒன்று உள்ளாள். வீணை நடுத்தர வர்க்கத்து பெண். அவளுடைய கணவர் அரவிந்த் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். அவளுக்கு 10 வயது நிரம்பிய மகள் இருக்கிறாள். அவளுடைய பெயர் யாழினி. வீணையின் வாழ்க்கை சிறு வீடு, சின்ன சின்ன ஆசைகள், பெரிய கனவுகள் நிரம்பியது. அரவிந்துக்கு திடீரென பள்ளியில் இடமாற்றம் வருகிறது. வேறொரு நகரம் செல்ல வேண்டும் என்று அரவிந்த் வீட்டில் சொல்கிறார். ஆனால் வீணை தயக்கம் கொள்கிறாள். யாழினியோ படித்த பள்ளி, வீடு, நண்பர்கள் எல்லாம் இங்கேயே விட்டு எப்படி செல்வது என்று வருத்தமடைகிறாள். வீணை, அரவிந்த், யாழினி ஒன்று சேர்ந்து அமர்ந்து பேசுகிறார்கள். அரவிந்த் சொல்கிறார், என் வேலை வந்து காத்துட்ருக்கணும் யாழினி. ஆனால் உன்னை விட்டு போக எனக்கு மனசே வரலை. என் யாழினியை விட்டு என்னால் போக முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, போய் தானே ஆகணும் அப்படின்னு அரவிந்த் சொல்கிறாரு. அதுக்கு யாழினி சொல்கிறா, அப்பா போகாதீங்கப்பா, நம்ம எல்லோரும் சேர்ந்தே இருக்கலாம்ப்பா, நீங்கள் மட்டும் போவேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. வீணை ஒரு பெரிய முடிவெடுக்கிறாள். அவள் யாழினியை முன்னிறுத்தி சொல்கிறாள், வாழ்க்கை எங்கும் சமம் கிடையாது யாழினி. நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றை இழந்து தான் ஆகணும். ஒரே இடத்துல நம்ம குடும்பம் இருக்கணும் அப்படின்னா நம்ம சில தியாகங்களை பண்ணி தான் ஆகணும். நமக்கு தேவைகள் நிறைய இருக்குது இல்லையா? அதனால் நம்ம இங்கேருந்து போனால் தான் நம்மளால் நம்மளோட குடும்பத்தை ரன் பண்ண முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவள் யாழினிக்கு சொல்லி புரிய வைக்கிறாள். மறுநாள் யாழினி பள்ளிக்கு சென்றுவிட்டு பழகிய நண்பர்கள் எல்லார்ட்டையுமே சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, நாங்கள் வெளியூர் போக போகிறோம், நம்ம திரும்பலாம் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. யாழினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க, கண்டிப்பாக நீ போகணுமா யாழினி, இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யாழினி சொல்கிறா, எனக்கு வேறு வழி இல்லை, கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணுமா, அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம திரும்ப எப்போயோ ஒரு நாள் நான் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சோகமாகவே வீட்டுக்கு திரும்பிடுறா. நம்ம வீடியோவுக்கு இடையில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். பைமோட் இ-ஷாப்பிங். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வேணால் அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். நீங்கள் வேணும்னா அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். யாழினி, அரவிந்த், வீணை எல்லோரும் சேர்ந்து ஒரு புது நகரத்துக்கு போகிறாங்க. யாழினிக்கு தொடக்கத்தில் சிரமம் இருந்தாலும் புதிய பள்ளி, புதிய நண்பர்கள். ஆனால் அம்மா அப்பா ஏற்கனவே திட்டமிட்டுள்ளனர். தினமும் சிறு சிறு பயணங்கள் போகிறது, எங்கேயாவது பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஒரு காரில் ட்ரைவ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்குறது, இது எல்லாமே அவளை கொஞ்சம் உற்சாகப்படுத்த ஆரம்பிச்சது. 3 மாதங்களுக்கு அப்புறமா யாழினி சொல்கிறா, அம்மா இப்போ எனக்கு புதிய நண்பர்கள் இருக்காங்க, ஆனால் நம்ம 3 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட மகிழ்ச்சியை அவள் வெளிப்படுத்துகிறாள். வீணை சொல்கிறான்னா, குடும்பம் அப்படிங்கிறது ஒரு இடம் இல்லை, அது நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்கிற அது ஒரு உணர்வு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நம்ம பார்க்குற வேலையில் இடமாற்றங்கள் இதெல்லாம் சகஜம்தான். இருந்தாலும் அந்த குடும்பத்தோட ஃபேமிலியோடு இருக்கிறது எப்படி ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய ஸ்டோரிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கலாம்.